இந்தியாவின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான கொல்கத்தாவின் டிராம் போக்குவரத்து தனது 150 ஆண்டுகால பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறது. இச்சூழலில் அதற்கு ஆதரவாக போராட்டங்கள் வெடித்துள்ளன. 1873இல் குதிரைகளால் இழுக்கப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த டிராம் சேவை 1902இல் மின்மயமாக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிக பழமையானதாகவும் இந்தியாவில் இன்றும் இயங்கும் ஒரே டிராம் சேவையாகவும் இது திகழ்கிறது. போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி இந்த சேவையை முழுமையாக நிறுத்த மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு பதிலாக ஒரு சிறிய பாதையில் மட்டும் பாரம்பரிய சின்னமாக இதை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1970களில் 52 வழித்தடங்களில் 340 டிராம்கள் இயங்கிய நிலையில் தற்போது வெறும் 2 வழித்தடங்களில் 8 டிராம்கள் மட்டுமே இயங்கி வருவது வருத்தமளிப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார பேருந்துகளை விட டிராம் மலிவானது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் வெளிநாடுகளில் டிராம் சேவைகள் மீண்டும் கொண்டுவரப்படும் நிலையில் கொல்கத்தாவில் இதனை நிறுத்துவது தவறு என வாதிடுகின்றனர். தற்போது இந்த விவகாரம் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது.